Hi guys, welcome to Muppadi Training Academy. So Indian Coast Guard and Air Force கான நம்ம அடுத்த கட்ட வீடியோ ஜெனரல் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 25 क्वेश्चंस அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ டோன்ட் ஸ்கிப் பண்ணாம அப்படியே ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை. சோ நாளைக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் மூலமாவது இங்கிலீஷ் क्वेश्चंस கொஞ்சமாவது அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கிலீஷை வந்து அவ்வளவு சாதாரணமா விட்டுற முடியாது. ஏன்னா கிராமரினுடைய பேசிக் ரூல்ஸ் நம்ம ஓரளவு கத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ்ல நமக்கு ஒரு சப்ஜெக்டே இல்ல. பல பேர் சொல்வீங்க இங்கிலீஷ்ல எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் இங்கிலீஷ்லாம் வந்து அந்த காலத்துல அப்படியே ரொம்ப பயந்தெல்லாம் விட்டுரும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷை வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான். அது ஒன்றும் பேயோ பிசாசோ கிடையாது நம்மளை அடிச்சு போட்டு போறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், சிம்பிள் லாங்குவேஜ். நம்ம ஓரளவு கத்துக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. நமக்கு வந்து டேக்கிள் பண்ணி வெளியில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம 25 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். லெட்ஸ் மேக் இங்கிலீஷ் மேட் ஈஸி அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இங்கிலீஷை கொஞ்சம் ஈஸியா ஆக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா find the meaning of the given word. எப்பவுமே உங்களை பொறுத்தவரையும் synonyms antonyms கண்டிப்பா ஒரு क्वेश्चंस வைப்பான். அதாவது synonyms ஒன்னு வைப்பான், antonyms ஒன்னு வைப்பான். that means synonyms அப்படினு பாத்தீங்கன்னா சேம் மீனிங் உள்ள ஒரு சொல். அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா என்ன ஒன்னு சொல்வாங்க, எதிர்ச்சொல். ஆப்போசிட் மீனிங் வந்து எதிர்ச்சொல். சேம் மீனிங்கை குறிக்கிறது வந்து அதற்கான சரியான இணை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் தெரியல, பட் ஆனா சேம் மீனிங். அப்ப சினானிம்ஸ்னா என்னன்னா சேம் மீனிங் தரும். ஓகேங்களா? ஆன்டனிம்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் தரும், எதிர்ச்சொல். இந்த ரெண்டு क्वेश्चन எப்பவுமே கேட்பான். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சரி, எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இங்கிலீஷை வந்து ஓரளவுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்கோ இல்லைன்னா எங்கன்னா இங்கிலீஷோட எவ்வளவோ ஸ்டோரிஸ்லாம் பாக்குறீங்க நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல, அதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான மீனிங் நமக்கு வந்து சப்டைட்டில்ஸ் போட்டு வருது தமிழ் படத்திலே. அப்ப சில வேர்ட்ஸ்லாம் பேசும்போது அதற்கான மீனிங்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே ஈஸி தான். ஸோ ஒரு தமிழ்நாட்டு மாணவனாலையும் இங்கிலீஷ்ல எல்லாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றதை நீங்க எடுத்து காமிச்சா மட்டும் தான் நிரூபிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுதான் கேட்டிருக்காங்க. சேம் மீனிங் ஆஃப் த கிவன் வேர்ட் லக்ஸரியன்ட். ஸோ இந்த லக்ஸரியன்ட் அப்படின்னும் போது சொல்லுவாங்க, எனக்கு இது லக்ஸரியஸ் பில்டிங் கட்டுறேன், நான் ரொம்ப லக்ஸரியஸ் கார் வாங்கியிருக்கேன், இல்லை என் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா லக்ஸரியஸ்னாலே ஆடம்பரம், ரிச், ரொம்ப பணக்காரத்தன்மை, அதுதான் லக்ஸரியன்ட். ஓகேங்களா? அப்ப லக்ஸரியன்ட்னாலே என்ன, ரிச், ரொம்ப பணக்காரத்தன்மை, ரொம்ப ஏதோ அதிகப்படியான ஒரு ஆடம்பரம். அதற்கான சேம் மீனிங்கை எது தருதுன்னு பாத்தீங்கன்னா அப்யூடன்ட். ஓகேங்களா? அப்யூடன்ட் அதுதான் தருது, அபுடன்ட். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எதை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிச் இன் சம்திங். ஏதோ ஒரு இடத்துல நான் ரிச் இன் சம்திங். ஆக்சுவலா அது எக்ஸாக்டா ரிச்னு சொல்லாது. லக்ஸரியன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஆடம்பரம் மிக்க ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அபியூண்டன்ட் தான் அதற்கான சேம் மீனிங் தருது. சோ அதை தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேர்ட் லக்ஸரியன்ட்ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சில கிராமர்ஸும் தெரிஞ்சுட்டு போயிடலாம். நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு, ஒன்னு அட்ஜெக்டிவ், இன்னொன்னு வந்து அட்வர்ப். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ் அட்வர்ப்னு ரெண்டு இருக்கு. அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நவுனை உயர்த்தி கூறுறது வந்து அட்ஜெக்டிவ். நவுன்னா என்னங்க, பெயர்ச்சொல். இப்போ a boy அப்படின்னா ஒரு நவுன். ஓகேவா? பாய்னா ஒரு நவுன். a girl அப்படின்னா ஒரு நவுன். a brilliant boy, அதாவது புத்திசாலித்தனமான பையன் அப்படின்னு சொன்னா அந்த பையன்றது ஒரு சாதாரண பெயர் சொல். அந்த பையனுக்கு முன்னாடி அந்த பையனை பெருமைப்படுத்துற விதமா நான் அவனை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்ப புத்திசாலித்தனமான பையன் போது அந்த பையன் தான், ஆனா அந்த பையன் எப்படிப்பட்டவன், புத்திசாலித்தனமானவன். அப்ப அந்த புத்திசாலித்தனம்ன்றதுதான் அட்ஜெக்டிவ். இதே ஒரு அட்வர்ப், வெர்ப்னா டூயிங் ஆஃப் ஆக்ஷன். எல்லாருக்குமே தெரியும் வெர்ப்னா என்ன, டூயிங் ஆஃப் ஆக்ஷன், ஏதாவது ஒரு செயலை செய்யறது. அந்த செயலை உயர்த்தி கூடுற மாதிரி எதனா ஒரு சொல்ல முன்னாடி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது அட்வர்ப். புரியுதுங்களா? அப்ப லக்ஸரியன்ட்ன்ற வார்த்தை வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏன் அது அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்கன்னா ஒரு பில்டிங் சொன்னா சாதாரணமான பெயர் சொல்லோட முடிஞ்சிடும். லக்ஸரியன்ட் பில்டிங் அப்படின்னு சொன்னா ஆடம்பரத்தனமான ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு சாதாரண மாளிகையை சொல்றது எப்படி இருக்கு, ஆடம்பரமிக்க மாளிகைனா அந்த மாளிகையை உயர்த்தி சொல்லுது தரத்தை. அப்ப ஆடம்பரம் அது வந்து என்னது, ஒரு அழகான அட்ஜெக்டிவ். இது தெரிஞ்சுக்கோங்க. So second question, find the word opposite in meaning of the given word. அப்ப florid என்ற இதுக்கு வந்து ஆப்போசிட்ல என்னன்னு கேக்குறான். முதல்ல அதுக்கு நம்ம ஃப்ளோரிட்னா என்னன்னு தெரியணும். அதுதான் இங்க சொல்லிருக்கேன் எக்ஸ்பிளனேஷன்ல. வேர்ட் ஃப்ளோரிட் அந்த அட்ஜெக்டிவ் எதை குறிக்குதுன்னா ரோசி, காடி, ஆர்னேட்டட். அதாவது வந்து
too much of decoration. இப்ப கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது அப்படியே கண்ணு குளிர்ந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட் லைட் போட்டு நிறைய பிரைட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு, அதாவது வந்து பிரைட் லைட்டுக்கு பிரைட் கலர் வச்சாங்கன்னா சோ நம்மளுடைய கலரை வந்து அது தூக்கி கொடுக்கும். இப்ப ரொம்ப ஒயிட்டா இருக்கவங்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு பிளாக்ன்றது ரொம்ப பிரைட்டான ஒரு கலர். சோ அதை போடும்போது அவங்க ஒயிட் கலர் அந்த பிளாக் வந்து என்ன பண்ணி தரும்னா இன்னும் எனார்மஸ் தான் வந்து தூக்கி காமிக்கும். சோ அதை தூக்கி காமிக்கும் போது அழகா தெரியும். சோ அப்ப ஃப்ளோரிட்ன்றது வந்து அதுவும் ஒரு வகையான அட்ஜெக்டிவ் தான். அந்த அட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது, தூக்கி காமிக்குது. அப்ப அதிகப்படியான ஒரு நிறத்தினுடைய தொகுப்பை தான் வந்து ஃப்ளோரிட் சொல்றாங்க. அப்ப ஃப்ளோரிட்னா அதிகப்படியான டெக்கரேஷன். அப்ப அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேல். பேல்னால என்னன்னு பாத்தீங்கன்னா பேல் ரெட் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சொல்றதுதான் தான் ரெட்னா சாதாரணமாவே டார்க் கலர் ரெட். ஆனா பேல் ரெட்னா அந்த ரெட்லயே பல ஷேட்ஸ் விழுந்த ரெட். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ இங்க நான் வந்து 2 கலர் எழுதி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட், இது என்ன கலர், ரெட். இதே பேல் ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேடு விழுந்து ரெட் வந்து பிங்க் கலர்ல மாறிடும். இதுதான் பேல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோசி, தட் மீன்ஸ் ஃப்ளோரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கிறது, அப்படியே பேல்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர்ல இருக்கிறது. ஓகே, குட். So second question opposite meaning, அதுதான் meaning. Next third question, the hotel was not too expensive. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு question tag வந்து எப்பவுமே கேட்பான். ஓகேங்களா? question tag வந்து கேட்பான், இம்பார்ட்டன்ட் ஒரு question. So எப்படி சார் நான் question tag கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா question tag எப்பவுமே நெகட்டிவா பேசியிருந்தா பாசிட்டிவா வந்துரும், பாசிட்டிவா பேசியிருந்தா நெகட்டிவா வந்துரும். அதை முதல்ல லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி சார் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நாட்டு, நெவர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் क्वेश्चनல இருந்துச்சுன்னா ஆன்சர்ல அந்த மாதிரி நாட், நெவர்லாம் வராது. இதே क्वेश्चनல அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லனா ஆன்சர்ல அதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வெச்சுக்கோங்க. இப்போ the hotel was not too expensive இருக்கு. அதாவது இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லங்க, ரொம்ப பணக்கார தன்மையா நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாட் நாங்க மென்ஷன் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல நாட்ன்ற வார்த்தை வரக்கூடாது. அப்போ பி ஆப்ஷன் கேன்சல், டி ஆப்ஷன் கேன்சல். ஏன்னா ரெண்டுத்துலயுமே நாட் இருக்கு. இப்படி எலிமினேட் பண்ணலாம்ல. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்னு வரணும். சோ இங்க என்ன verb யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுதான் வரணும். இப்போ was யூஸ் பண்ணிருந்தா was தான் கண்டிப்பா வரணும். was it அப்படியா அந்த ஹோட்டல்லையா அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்கிறேன், क्वेश्चन टैग கேட்கிறேன். அப்போ இங்க was யூஸ் பண்ணிருந்தா was தான் வரணும், is யூஸ் பண்ணிருந்தா is தான் வந்திருக்கணும். சோ was யூஸ் பண்ணாங்க, ஈஸியா ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டேன். குட். fourth question பலமா. Okay, like humans, zoo animals must have a dentist dash their teeth. ஓகேங்களா? சோ இது ஒரு சூட்டபிளான verb வெச்சு நீங்க ஃபில் பண்ணிருக்கணும். அதாவது மனிதர்களைப் போலவே விலங்கினங்களும் அதனுடைய இது வந்து டென்ஸ், அந்த சூட்டபிள் டென்ஸ் வச்சு நம்ம இங்க ஃபில் பண்ணணும். அது என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களைப் போலவே விலங்கினங்களும் அவர்களுடைய பல் மேல் ரொம்ப அக்கறையா வச்சிருப்பாங்க, டென்டிஸ்ட் வச்சிருப்பாங்கன்னா ஃபில்லிங் their teeth அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா must have அப்படின்னு வந்துச்சுனாலே நமக்கு டென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் இதுதான் வரணும். சோ ஃபில்லிங் அதுதான் நமக்கு வந்திருக்கணும், செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb. சோ டென்டிஸ்ட் ஃபில்லிங் their teeth அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அடுத்தது fifth question, it was very kind of you to do the washing up but you dashed it அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இதுக்கு ஒரு டென்ஸ் தான் போடணும். அதாவது it was very kind of you to do the washing up. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா பொறுமையா உன்கிட்ட நான் சொல்றேன் துணி துவைக்க சொல்லி, ஆனா நீ அது எப்பவுமே என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. but you must have not have done it, must not have done it அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் டென்ஸ் இங்க யூஸ் பண்றது. you must அந்த இடத்துல you, நீ எப்பவுமே நான் வந்து உன்கிட்ட சொல்றேன் துணி தோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், ஆனா நீ அதை எப்பவுமே என்ன பண்றது இல்ல, கண்டிப்பா செய்யறது இல்ல. அப்ப அங்க கண்டிப்பா செய்யறது இல்லன்னும் போது மீனிங் எங்க வந்துடுதுன்னு பாத்தீங்கன்னா மஸ்ட். மஸ்ட்னா கம்பல்சரி நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். அப்ப அவன் கண்டிப்பா துணியை துவைக்கிறதே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய verb என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்ட். ஓகேங்களா? அதனால கரெக்டா போட்டுக்கோங்க. அடுத்தது 6th question, he went dash see alone. சோ கரெக்டான ஒரு preposition யூஸ் பண்ணனும். preposition அப்படினாலே ரெண்டா பிரிச்சு பாருங்க. preposition அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு முன்னாடி இணைக்கக்கூடிய ஒரு சொல் preposition. அதாவது வந்து ஒரு verb-க்கு நீ முன்னாடி வந்து preனாலே என்ன, முன்னாடி. அப்போ முன்னாடி இணைக்கக்கூடிய ஒரு சொல் preposition. அந்த வேர்டுக்கு முன்னாடி பிரியரா போடுறது, அப்ப preposition சொல்றாங்க. ஓகேங்களா? சோ preposition அதுதான் வந்து மலர்ந்துச்சு. இப்போ இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன் seன்றது வந்து ஒரு நவுன். அந்த seக்கு முன்னாடி நான் என்ன preposition யூஸ் பண்ணலாம்? event in see alone அப்படின்னு சொல்லாமானா கிடையாது.
ஓகேவா அலோனுக்கு இப்ப அலோன்ன்ற அந்த வார்த்தைக்கு ஒரு சூட்டபிளான ப்ரிபோசிஷன் அங்க நம்ம சேர்க்கணும்னா இன்டு அதாவது அவர் கடலுக்குள் சென்றார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்ப கடலுக்குள் அப்படின்னா அங்க என்ன மீனிங் போட்டு வர சொல்லி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டு அவர் கடலுக்குள் சென்றார் அப்ப இன்டுன்றது தான் கரெக்டா முடியும் வேணும்னா நீங்க இந்த ப்ரிபோசிஷன்ஸ் வந்து அந்த டேஷ்ல ஃபில் அப் பண்ணியே படிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இன்டுன்ற மீனிங் கரெக்டா வந்துரும் he went in sea alone ஒரு மீனிங் கரெக்டா இருக்கா ஒரு இங்கிலீஷ் பேசும்போது கரெக்டா இருக்கானா நோ he went to sea alone அப்படினா நோ he went on sea alone ஆன்னாலே மேலன்னு அர்த்தம் ஆன்னா மேலன்னு அர்த்தம் சோ அதெல்லாம் வந்து கடலுக்கு மேல போனாரா கிடையாது he went into அப்படின்னு சொல்லும்போது அந்த மீனிங் வந்து கரெக்டா பொருந்துது ஓகேவா அடுத்தது the dash of our civilization from an agricultural society to today's complex industrial world was accompanied by war அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணது என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களா மெட்டமார்பிசஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன் இன் அப்பியரன்ஸ் ஆர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இது வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு வேர்ட் யூசேஜ் தான் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்ற பார்ட்ல இருந்தா வரும் சோ இதுக்கெல்லாம் நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அந்த வேர்ட்ஸ் இங்க நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கான எக்ஸசைஸ் வேர்ட்லாம் வந்து நாங்க கொடுக்குறோம் பாருங்க ஓகேங்களா அதுக்கான தமிழ் அர்த்தத்தோட கொடுக்குறோம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சோ அடுத்தது வந்து 8th and 9th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா find out the which part of the sentence has an error the number of part is your answer if there is not error your answer is D அதாவது வந்து ரெண்டு क्वेश्चंस கொடுத்திருக்கோம் சோ இந்த ரெண்டு क्वेश्चंसல வந்து எந்த இடத்துல எரர் இருக்கு ஏன் அந்த எரர் இருக்கு ஓகேங்களா அத வந்து நீங்க சொல்லுங்க அப்படி வந்து சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா பண்ணலாம் இல்லையா இந்த ஆப்ஷன் டி நோ எரர் தான் நீங்க மார்க் பண்ணனும் if there is no error அப்படினா ஓகேங்களா அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா is a university professor அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் but of his their sons neither has any merit இந்த क्वेश्चनல வந்து எந்த இடத்துல எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி பார்ட்ல தான் எரர் இருக்கு ஓகேங்களா but of is their sons neither has any merit அப்படினா அந்த neither is used for two things for more than two things none should be used அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்போ நான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் அதாவது வந்து அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு கல்லூரியில வர்க் பண்ணக்கூடிய ஒரு வகையான பேராசிரியர் ஆனா அவங்க பசங்க யாருமே ஒரு மெரிட் கூட அதாவது ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலங்க அப்படினு சொல்றாங்க அந்த neitherன்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்க கூடாது ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா neitherன்னும் போது எதனா இரண்டு பொருட்களை கம்பேர் பண்ணும்போது தான் பண்ணனும் neither this nor that அப்படினு சொல்லலாம் அதாவது இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படினு சொல்லிட்டு சொல்லும்போது neither this nor that எதனா ரெண்டு neither boy nor girl அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு ரெண்டு திங்ஸ் கம்பேர் பண்ணும்போது மட்டும் தான் நீ neither யூஸ் பண்ணனும் ரெண்டிற்கு மேற்பட்ட திங்ஸ் போகும்போது அந்த இடத்துல நம்ம கம்பல்சரி neither யூஸ் பண்ண கூடாது nonன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணனும் அவங்க எந்த சன்னுமே படிக்கலங்க அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க பட் ஆஃப் இஸ் their sons வராது is three sons வந்திருக்கும் இந்த இடத்துல மிஸ்டேக்கா கொடுத்திருக்காங்க but of his three sons none has merit அதாவது 3 பேர் சொல்லிட்டாங்க 2 பேர் இருந்தா தான் neither யூஸ் பண்ணிருக்கணும் இங்க 2 பேர் இல்ல அப்ப 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்களா அங்க என்ன பண்ணனும் none தான் போட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்திலே இத நீங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம் neitherன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது கூட என்ன வார்த்தை வரணும்னா nor வரணும் இங்க nor யூஸ் பண்ணிருக்கானா பாருங்க nor யூஸ் பண்ணலனாலே neither தப்பு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது after knowing truth they took the right decision in the matter அப்படினு சொல்லிருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏ பார்ட்ல தான் எரர் இருக்கு என்னன்னா after knowing the truth article usage வந்து தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது truth உண்மை என்பது வந்து ஒரு defined particle சோ அதுக்கு முன்னாடி theன்ற defined article யூஸ் பண்ணிருக்கணும் அதை யூஸ் பண்ணல சோ the article mistake தான் சோ இங்க the truth னு யூஸ் பண்ணிருக்கணும் அதை மிஸ் பண்ண காரணத்தினால அந்த இடத்துல தான் எரர் இருக்கு சோ அடுத்த क्वेश्चन find the one which can be substituted for the given words or sentence அப்படினு சொல்லிருக்காங்க இத வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டிட்யூட் அதுக்கு பதிலா அத சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓகே an underhand device resorted to in order to justify misconduct அப்படினு சொன்னீங்கன்னா manurance அப்படினு சொல்லலாம் சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கல பட் ஆனா இதுக்கு நான் வந்து கிளியர் கட்டா வந்து உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் இந்த ஃப்ரேஸ்க்கு பதில் இது போடலாம் இந்த வேர்ட்ஸ்க்கு பதில் இது போடலாம் நான் சொல்றேன் அதுக்கு அப்புறமா impossible to describe அதாவது அவர்களை விவரிப்பதற்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அவர் வந்து பத்தி சொல்றது அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வாங்கல அந்த மாதிரி வந்து அவரை பத்தி விவரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் impossible to describe அப்படினா அது என்னன்னு சொல்லலாம்னா ineffable அப்படினு சொல்லலாம் அதாவது அந்த ineffable ஓட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா too extreme to describe in words அதாவது அவரை பற்றி வார்த்தைகளால் விவரிப்பது என்பது மிகவும் கடினம் ஓகேங்களா அடுத்து 12வது கேள்வி find the correctly spelled word சரியா
ஸ்பெல்ட் ஆயிருக்கிற வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாபரேட். சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட்டா கேட்பான். ஏன்னா எந்த வேர்ட் வந்து கரெக்டா ஸ்பெல் ஆயிருக்கு, அதாவது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்க கொண்ட வேர்ட் என்னன்னு. இங்க மத்த வேர்ட்ஸ்லாம் என்னென்னலாம் தப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க கமோரியபிள் அப்படின்ற ஒரு வேர்ட் இல்ல, அதுக்கு பதில் கமாம்பரேட் அப்படின்னு தான் கொடுத்திருக்கணும். கொலேட்டுக்கு வந்து 2 எல் யூஸ் பண்ணிருக்கணும், ஒரு எல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அது ஒன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாக்லேட், நமக்கு தெரிஞ்ச சாக்கோலேட்கே வந்து ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்திருக்கான். பிகாஸ் நம்ம சொல்லும் போது சாக்லேட்னு சொல்லிடுவோம், ஆனா இதை வந்து கரெக்டா நினைச்சுக்காதீங்க. சாக்கோலேட் அப்படின்னு உங்க ஓ வந்து சைலண்ட், அது வந்திருக்கணும், அது மிஸ் பண்ணிருக்கீங்க. சோ இதுவும் தவறு. அப்ப கரெக்டான ஸ்பெல்டான வேர்ட் வந்து கொலாபரேட் தான். ஓகேங்களா? சோ அடுத்தது find the alternative which best expresses the meaning of the idiom or phrase. சோ ஒரு idiom phrase கொடுப்பான், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, idiom phrases நிறைய வரும். சோ a bolt from the blue அப்படின்னா ஒரு பழமொழிங்க. அந்த காலத்துல வந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, அந்த பழமொழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ அந்த என்ன, அது அந்த அர்த்தம் என்ன அப்படின்றது தான் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க பார்க்க போறீங்க. a bolt from the blue அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது வந்து idiom a bolt from the blue means an event or a piece of news which is sudden and unexpected, a complete surprise. அதாவது வந்து நீங்க எதிர்பார்க்காத போது நடக்கக்கூடிய ஒரு வகையான சர்ப்ரைஸ் ஈவெண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா a bolt from blue ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க இனிமே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா a bolt from blue அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா சொல்லி பாருங்க. சோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பழக்கத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் மறக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ உங்க ஃப்ரெண்ட் வருவேன்னு சொல்லுவாரு, இல்லடா நான் வரலடா, இன்னைக்கு லேட்டா வந்துச்சு, நான் வரலடா அப்படின்னு எதாவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா, திடீர்னு வந்து உங்க கண்ணு முன்னாடி அவங்க நிக்கிறாங்கன்னா அப்ப இட்ஸ் சர்ப்ரைஸ் டு யூ. அப்ப வந்து அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா an unexpected event, நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா a bolt from the blue அப்படின்னு சொல்லுவாங்க. so answer is C. ஓகே, அடுத்தது வாய்ஸ், சேஞ்ச் த வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. சோ இந்தியா won the match அப்படின்னு சொல்றத எப்படி மாத்தலாம்னா, எல்லாருக்குமே தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டேஸ்ல சொல்லிருப்பாங்க, ராமன் வில்லை எய்தான், வில் ராமனால் எய்யப்பட்டது அப்படின்னு ஒரு சொல்லி கத்து கொடுத்திருப்பாங்க. அப்போ சப்ஜெக்ட முதன்மையா வச்சுட்டு டூயிங் ஆஃப் ஆக்ஷன் செகண்டா வச்சா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ராமன் வில்லை எய்தான், ராமன் தான் வில்லை எய்தான், வில் ராமனால் எய்யப்பட்டது அப்படின்னும் போது அது வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒன்னு இருக்கும்போது the match was won by India, அதுதான் கரெக்ட். அதாவது இந்தியா மேட்சை வென்றதுன்னு சொல்ல போய் மேட்ச் வந்து இந்தியாவால வெல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்தியா பின்னாடி வந்துரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாலே முடிஞ்சிச்சு. வேர் சார் இங்க சார் வேர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா வேர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மேட்ச்ன்றது ஒண்ணுதான், இட்ஸ் நாட் எ ப்ளூரல். சோ ப்ளூரல் வந்தாதான் the matches were அப்படின்னா matches அப்படின்னா matchesனா ப்ளூரல், அப்பதான் அங்க வேர் யூஸ் பண்ணிருக்கணும். the match is a singular, சோ அங்க வந்து match was அப்படின்னு சொன்னாலே போதும். so answer option is B. okay, 15th question வந்து பாத்தீங்கன்னா identify the indirect speech. so direct speech னு ஒன்னு இருக்கும், indirect speech னு இருக்கும். she says Rima comes late அப்படின்னு சொல்றாங்க. she says that Rima comes late. so இது வந்து indirect and direct speech exercises கொஞ்சம் பாருங்க, ஏன்னா வந்து இந்த இடத்துல டைரக்டா கொடுத்திருக்கிறது she says Rima comes late, அவங்க வந்து சொல்றாங்க ரீமா வந்து லேட்டா வருவான், இது டைரக்டா சொல்லிட்டாங்க. இதே இன்டைரக்டா சொல்லணும்னா she says that Rima, அதாவது அவ சொல்றா ரீமா வந்து லேட்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்ற மாதிரி மீனிங் வந்துரும். சோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான். சோ 16th ல இருந்து 18th क्वेश्चंस இங்க கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பேராகிராஃப் எக்ஸசைஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு அழகா ஒரு பேராகிராஃப் வச்சீங்கன்னா 3 क्वेश्चन கேட்பேன் இல்ல 5 क्वेश्चन கேட்பேன், அழகா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சோ இங்க 16 to 18 क्वेश्चंस கேட்டிருக்கான். சோ இங்க தான் பேராகிராஃப் ஆரம்பிக்குது, இங்க இருந்து பாருங்க. on a surface which I free from obstacles such as a clear road or path. நல்லா சொல்றாங்க, அதாவது ஒரு சர்ஃபேஸ்ல நான் பல தடைகளை தாண்டி செல்லும் பொழுது எனக்கு ஒரு சரியான வழியோ அல்லது தடமோ தெரிகிறது. only 2 or 3 species of snakes can hope to catch up with human being even if they are foolish to try. அதாவது அங்க வந்து சில பாம்புகளும் சில வகையான பாம்புகள் வெரைட்டிஸ் தான் என்ன ஆகுதுன்னா மனிதர்களை தாக்க இது பண்ணுது, அதுங்க என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். a snake seems to move very fast but its movements was deceptive. in spite to the swift wave like motions of its body, the snake crawls along the ground at no more than speeds of a man's walk. அதாவது மனிதர்களுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து அது நகர பாக்குது, ஆனாலும் அந்த கிரவுண்ட்னால அதனால எளிமையா அந்த அளவுக்கு நகர முடியல அப்படின்னு சொல்றாங்க மனிதருடைய வாக்குக்கு ஏற்ப. it may however have an advantage inside a jungle where the progress of a man is obstructed by thorny bushes, but in such places the footsteps of a man are usually more than enough to warn snakes to keep away. அதாவது வந்து அவர்களுடைய ஃபுட்ஸ்டெப்ஸ் மூலமா தான் பாம்புகள் வந்து அலர்ட் ஆயிட்டா ஓகே மனித நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆகுமா
விலகி போகுமா. although they have no ears of the usual kind, they can feel slight vibrations at the ground through their bodies and thus get an early warning of danger. அப்ப மனிதர்கள் நடந்து வராங்க அந்த பாதையில அப்படின்னா அவர்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு தான் ஸ்னேக்ஸ்க்கு காதே இல்லைனாலும் அந்த ஒரு அதிர்வை வச்சு இங்க ஏதோ ஒரு டான்சர் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அலர்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. so what is disruptive about the snake is அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஸ்னேக்ல வந்து என்ன டிசப்டிவ் அப்படின்னா அதுங்களுடைய மூவ்மெண்ட். நான் சொல்லியிருந்தேன் டிசப்டிவ் மூவ்மெண்ட் நான் அங்கேயே கொடுத்துருக்கான் தெளிவா கொஸ்டின்ல, அது நல்லா பாத்துக்கோங்க. பட் இஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் டிசப்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப பேசேஜ்ல தெளிவா இருக்கு, அப்ப அவங்க மூவ்மெண்ட் தான் டிசப்டிவ்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து கேள்வியிலே இருக்கு, அது ஒழுங்கா படிச்சுக்கோங்க. அடுத்தது the snake has an advantage over men's side inside a jungle because that man's movement is obstructed. அதாவது வந்து ஒரு காட்டு பகுதியில பாம்புகள் தான் வந்து எளிமையா போகும் மனிதர்களை விட. ஏன் அப்படின்னா காடுகள் பாம்புகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம், பழக்கப்பட்ட இடத்துல அவங்களாலதான் வந்து நல்லபடியா போக முடியும், மனிதர்கள் நல்லபடியா போக முடியும். ஏன்னா நமக்கு அப்ஸ்ட்ரக்டல்ஸ் இருக்கு, சோ அதை நம்ம தாண்டி போகும்போது கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. when the what helps snakes to receive advanced அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மனிதர்களுடைய நடமாட்டம் தான் வந்து பாம்புகளை உஷார் பண்ணுது, அதுதான் சொல்றாங்க. what helps snakes to receive advanced warning is the sensitivity to movement. மனிதர்களுடைய நடமாட்டம் வந்து அவங்களுக்கு வந்து எளிமையா பயன்படுது. அடுத்தது form an adjective from the given word. சோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அட்ஜெக்டிவ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே எக்ஸ்பிளைன் பண்ண. ஒரு நவுனை வந்து உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு செயல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். அப்ப ஹீரோன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாஸ் ஹீரோடா அப்படின்னா ஹீரோ. ஏன் நம்ம ஹீரோன்னு சொல்றோம்னா அவர் வந்து நம்மளால முடியாத சில சாகச செயல்களை செய்து காமிப்பதனால தான் ஹீரோ. அப்போ ஒரு அடி அடிச்சா நீ 10 பில்டிங் தாண்டி போய் விழறனா ரியல் லைஃப்ல நம்மளால பண்ண முடியுமா? அங்க ஹீரோ வந்து பண்ணி காமிக்கிறார், ஒரு சாகச நிகழ்ச்சியை பண்ணி காமிக்கிறார். அப்ப ஹீரோயிக் இஸ் த வேர்ட் டு டெவலப். அதாவது ஹீரோ வந்து அதிகப்படியா காமிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய வார்த்தை வந்து ஹீரோயிக். அடுத்தது give the plural of the given word. பாக்டீரியம் உடைய plural என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்க பாக்டீரியா அப்படின்னு சொன்னாங்கன்னா பாக்டீரியா அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க, பாக்டீரியா அண்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல எல்லாம். அப்ப பாக்டீரியானா ஒட்டுமொத்த பாக்டீரியத்தை பத்தி பேசுறது தான் பாக்டீரியா. பாக்டீரியம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான பாக்டீரியம், இந்த நோய் ஏற்படுவதற்கு இந்த பாக்டீரியம் தான் காரணம்னா அது ஒரு ஸ்பெசிபிக்கான பாக்டீரியம். ஆனா பாக்டீரியானா இருக்கக்கூடிய அனைத்து தொகுப்பு உள்ள எல்லா பாக்டீரியாஸ் பத்தி பேசுறது தான் பாக்டீரியா. சோ பாக்டீரியம் இட்ஸ் a singular and bacteria is the plural. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்க்கிறதுக்கு இதுதான் அப்படிதான் தெரியும், ஆனா பாருங்க ஏதோ இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது find the one which best expresses the meaning of the given word. onus அப்படின்னு சொல்லுவாங்க. onus அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பா இருக்கிற ஒரு செயலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க onus. அதாவது ஒரு பந்தி கல்யாண பந்தியில ஒரு லட்டு டப்பா பார்த்துக்க சொல்லி பொறுப்பு கொடுத்தா கூட அது பேர் என்ன onus அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து find the word opposite in the meaning of the given word. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்போசிட் மீனிங் கேட்டாங்க பாருங்க. verity அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா falsehood, தவறா செஞ்சதுதான் வந்து verity அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் find the correct alternative of the four அப்படின்னு கொடுத்திருக்காங்க. the court dash cognizance of the criminal's word. அதாவது வந்து குற்றவாளிகளுக்கும் கோர்ட் வந்து என்ன கொடுக்கும், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் அவன் மேல் குற்றம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக. அப்ப the court took cognizance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிமினல்ஸ் வேர்ட்ஸ் மேல வந்து இது கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னும் 2 क्वेश्चंस பார்த்துடலாம், ஓகேங்களா? அடுத்தது ரிமைனிங் பார்க்கலாம். சோ 24th क्वेश्चन, dash wins a civil war, there will be a little rejoicing of the victory. rejoicingனா சந்தோஷமா இருக்கிறது, வெற்றிக்காக சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா whoever wins the civil war. அதாவது இந்த போட்டியில யார் ஜெயிச்சாலும் நான் வந்து சொல்லுவாங்க எனக்கு 2 பேருமே வந்து ரொம்ப நண்பர்களா இருக்காங்க, இந்த பக்கம் இருக்கவங்களும் நண்பர்களா இருக்காங்க, அந்த பக்கம் இருக்கவங்களும் நண்பர்களா இருக்காங்கன்னா அப்ப நடுவுல மத்தியஸ்தம் பண்ற என்ன கேட்கலாம், யார் ஜெயிச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, யாரு ஜெயிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ whoever wins the civil war, இந்த பக்கம் இருக்கவன் ஜெயிச்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த பக்கம் இருக்கிறவன் ஜெயிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா whoever அப்படின்னு தான் கரெக்ட், ஓகேங்களா? யாரா இருந்தாலும். whichever ன்னு சொல்ல மாட்டாங்க. whichனா எதனா ஒரு பிளேஸ், எதனா ஒரு குறிப்பிட்ட பிளேஸை குறிக்கிறது தான் whichever. whatever அப்படின்னா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப whateverனா என்ன வேணா நடக்கட்டும், whereverனா எங்க வேணாலும் அப்படின்னு சொல்றதுலாம். இந்த whoeverனா தான் மனிதர்களை குறிப்பது, whoனாலே மனிதர்களை குறிப்பது. அடுத்தது as he got older his belief in these principles did not. ஓகே, அதாவது வந்து அவர் என்னத்தான் ரொம்ப வயதானாலும் அவர் வைத்த நம்பிக்கைகள் மேல் அவர் வந்து எக்காரணத்தை கொண்டு என்ன ஆகல, வித்தர் ஆகல, ரிட்டர்ன் வரல, கெட் பேக் அடிச்சுக்கல. ஓகே, நான் ஒரு ஒன்று மேல நம்பிக்கை வச்சுன்னா அது கடைசி வரையும் என்ன பண்றேன், நம்புறேன். சோ வித் ஹர் அப்படின்றது தான் கரெக்டான மீனிங், இந்த இடத்தை நிரப்பத்துக்காக இருக்கும். சோ இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க பார்த்திருப்பீங்க गाइस, ஒரு
25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இப்போ நான் நடத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷை மேற்கொண்டும் நான் சில வீடியோஸ் போடுறேன். அடுத்த ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க கைஸ். ஸோ வீடியோவை கொஞ்ச நேரம் தான் எடுத்திருக்கேன், பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோட உங்களை வந்து மீட் பண்ற வரையும் தேங்க்யூ, பை பை.